இருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சூப்பு தான் செய்ய போகிறோம், டொமேட்டோ சூப்பு. அது வந்து ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கிடைக்குதோ அதே மாடலில் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. டொமேட்டோ சூப் பண்ணுறதுக்கு 6 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 300 கிராம். அதுக்கு வந்து கேரட்டு 2 கேரட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பூடு வந்து ஒரு 10 பல். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் இப்படி பொடிசு பொடிசு அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு, அப்புறம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ரஸ்க்கு. ஹோட்டல் ஸ்டைலு டொமேட்டோ சூப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இந்த தக்காளி பழங்களை போட்டுக்கணும். கொதித்து ஒரு 2 நிமிஷத்தில் அமர்த்திடணும். அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் வதக்கிக்கிறோம். மிளகு சீரகம் பொரிஞ்சிருச்சு. அதுலேயே இந்த 10 பல் வெள்ளைப்பூடும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயத்தோட கேரட்டும் போட்டு வதக்கிக்கிறோம். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இது 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அமர்த்திட்டு இதை எடுத்து ஆற வச்சு அதை தோலை உரிச்சுக்கிறணும். ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் வந்து அந்த ஃப்ளேவருக்காக போடுறோம். ஆனால் வந்து இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது வந்து டொமேட்டோ சூப்புக்கு டேஸ்ட்டுக்கு வந்து கேரட் போடுறோமே, அதுதான் டொமேட்டோ சூப்புக்கு வந்து டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறது. அது வதங்கிடுச்சு. அதில் கொத்தமல்லியும் போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அமர்த்திட்டு ஆற வைக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், ஆற வச்சுக்கிடுவோம். தக்காளி பழத்தை எல்லாம் இந்த தோலை உரித்து வச்சுக்கிறேன் சூப் பண்ணுறது. இப்போ இந்த எல்லா பழமும் தோல் உரிச்சிட்டேன். இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறணும். வதக்கி ஆற வச்சாச்சு. இந்த கேரட்டு வெங்காயம் இந்த வெள்ளைப்பொடி இதெல்லாம் சேர்த்து தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி கொண்டு வந்துடுறேன். வதக்கினதெல்லாம் சேர்த்தாச்சு. நீ மிக்சியில் போட்டேன், அரைச்சிக்கிறேன். இந்த அரைச்சதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுவோம். ஒரு 700 ml தண்ணி ஊற்றி நல்லா அதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த சக்கையெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ அதை வடிகட்டினதை ஒரு கொதி அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர வச்சுக்கிறோம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் அடுப்பை விட்டு இறக்கிறேன். சுவையாக டொமேட்டோ சூப்பு ரெடி ஆகிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில். இதில் வந்து இந்த கலரில் தான் இருக்கணும், இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த தக்காளியும் கேரட்டும் போட்டு அரைக்கிற போது இந்த நல்லா ஆரஞ்சு கலர் கிடைக்கும். இதில் வந்து எண்ணெய் மிதக்க கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்கணும் சூப்பு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது ரஸ்கத்து போட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ சூப்பை என் பையன் டேஸ்ட் பண்ணி பார்ப்பார். வீட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை, ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டொமேட்டோ சூப்பை இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.